ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். கல்யாணமான 2 மாசத்திலேயே தன்னோட அப்பாவை நம்பி வீட்டில் மனைவியை விட்டுட்டு திரும்பவும் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போன கணவருக்கு நடந்த உச்சகட்ட துரோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வேலைக்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் மனைவியை ஊர்லேயே விட்டுட்டு போகிற ஒவ்வொரு நபருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். பீகார் மாநிலம் போஜ்பூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் பகதூர் சிங் அவரோட ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டுருக்காரு. இவரோட மனைவி பூனம். இந்த தம்பதிக்கு 21 வயசில் ஒரு பையன் இருக்கான். 12th வரைக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கான். பகதூரோட மனைவி பூனம் ரொம்ப வருஷமாகவே உடல்நிலை சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பகதூர் தான் மனைவியையும் மகனையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பகதூர் சிங்கோட தொழில்னு பார்த்தோன்னா வீட்டில் ஒரு 4-5 எருமை மாடு வச்சுருக்காரு. டெய்லியும் அந்த எருமை மாட்டிலேருந்து பால் கறந்து ஊரில் இருக்கக்கூடிய சில வீடுகளுக்கு கொண்டு போய் ஊற்றிட்டு அதில் கிடைக்கக்கூடிய காசை வச்சு தான் இவரோட ஃபேமிலியவே ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த காசு இவங்களோட செலவுக்கு பத்தவே இல்லை. இருந்தாலும் ஊரில் சில பேர்கிட்ட கடன் வாங்கி இவ்வளோ நாளாக சமாளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பகதூர் சிங்கோட அண்ணனோட பையன் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவங்களோட ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்த இவரும் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இந்த மாதிரி பாலை விற்று அந்த காசில் குடும்பத்தை நடத்துறது, நமக்கும் வயசாகிட்டே போகுது, அதனால பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு பகதூர் சிங் முடிவு பண்ணியிருக்காரு. ஒரு நாள் பகதூர் தன்னோட பையனான திலீப் கிட்ட, இனிமேலும் அப்பாவால் ஃபேமிலியோட செலவை சமாளிக்க முடியாது, நீயும் இந்த ஊர்லேயே ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் பெருசாக நமக்கு சம்பளம் கிடைக்காது, நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அப்பா மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கணும்னா வயசு இருக்கப்பயே உழைச்சி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 2-3 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்தா கூட போதும் அப்படின்னு சொன்னதை கேட்டு திலீப்பும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்பா சொல்கிறது தான் சரி, நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வேலையை பார்க்கலான்னு நினச்சி தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு ஏஜெண்ட்டை போய் பார்க்குறாரு. திலீப் டிரைவிங் வேலைக்கு போகத்தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அதில் தான் ஓரளவுக்கு சம்பளம் நல்லா வரும்னு நினச்சிருக்காரு. இதுக்கான விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அந்த ஏஜெண்ட் 1 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்கு 1 லட்ச ரூபாய் செலவாகுன்ற விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட திலீப் வந்து சொல்லியிருக்காரு. பகதூருக்கு ஊரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நிலம் இருக்குது, அதை அடகு வச்சு பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்ச அவரோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த ஊர் தலைவராக இருக்கக்கூடிய லாலாங்கிறவர்கிட்ட போயிருக்காரு. ஊர் தலைவரும் பகதூரோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு 1 லட்ச ரூபா கடனாகவும் கொடுத்துருக்காரு. பணம் கிடைச்ச உடனே திலீப் விசா ப்ராசஸ்க்கான வேலையை பார்க்குறாரு. கரெக்டாக 1 மாதத்தில் திலீப்க்கு சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கான விசாவும் கிடைக்குது. எப்படியாவது நம்ம வாங்கின கடனை அடைச்சிடணும், தன்னோட அம்மாவுக்கு நல்ல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கனவுகளோட திலீப் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு கிளம்பி போகிறாரு. திலீப்க்கு இப்போ கிடச்சிருக்கக்கூடிய வேலையில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பக்கமாக சம்பளம் கிடைக்குது. தன்னோட செலவுக்கு கொஞ்சமாக பணத்தை எடுத்துக்கிட்டு மீதியை தன்னோட அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இப்படியே 1 வருஷம் ஓடி போகுது. இவங்களோட ஃபேமிலியும் பணப்பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் திலீப்போட அம்மாவான பூனம் ரொம்பவே உடம்பு முடியாமல் இறந்து போயிருக்காங்க. பூனம் இறந்து போன விஷயம் திலீப்புக்கும் தெரிய வருது. ஆனால் அவரால் உடனே இந்தியாவுக்கு வர முடியல, லீவும் கிடைக்கல. வந்துட்டு திரும்ப போனால் செலவு அதிகமாகும்னு நினச்சி சோகத்தை எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு திரும்பவும் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே 2 வருஷ கான்ட்ராக்டும் முடிகிற டைம் வருது. ஊருக்கு போயிட்டு தன்னோட அப்பாவை பார்க்கலான்னு நினச்ச திலீப் இந்தியாவுக்கு கிளம்பி வந்திருக்காரு. அம்மா இல்லாமல் அப்பா மட்டும் வீட்டில் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறத பார்த்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்துடுவாங்க, அப்பாவும் ரிலாக்ஸாக இருப்பாருன்னு நினச்சி பகதூர் சிங் கிட்ட தன்னோட கல்யாண விஷயத்தை பற்றி திலீப் பேச ஆரம்பிச்சிருக்காரு. பகதூருக்கும் திலீப்க்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளோட கடமை முடிஞ்சிரும்னு நினச்சி சொந்தக்காரங்க மூலமாக பொண்ணு தேடவும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் ஓடி போகுது. பூனத்தோட அக்கா வழியிலேருந்து 21 வயசாகக்கூடிய அனிதாங்கிற பொண்ணோட ஜாதகம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அம்மா வழியில் சொந்தக்காரங்க, பொண்ணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க, பொருத்தம் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினச்சி
திலீப்பும் அவங்களோட அப்பாவும் அனிதா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. ஃபஸ்ட் டைமே அனிதாவை பார்த்ததுமே 2 பேத்துக்குமே பிடிச்சி போயிருக்கு. அதுக்கப்புறமா திலீப்க்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை 2 வீட்டு சைட்லேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட மேரேஜ் 2 மாதம் கழித்து அவங்க ஊர்லேயே சிம்பிளாக நடந்திருக்கு. அனிதாவும் திலீப் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கணவர் கூட ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. திலீப்க்கும் நம்மளோட வீட்டை பார்த்துக்கிறதுக்கு மனைவி இருக்கான்னு நினச்சி ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்திருக்காரு. 2 மாதம் இவங்களோட லைஃப் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே போகிறப்ப தான் ஒரு நாள் திலீப்க்கு அவங்களோட ஓனர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அதில் பேசின அவர், உடனே கிளம்பி வேலைக்கு வாங்க, வேறு டிரைவர் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது, சம்பளம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நாங்கள் கூட்டி தர்றோம், வீட்டில் உள்ளவங்க வெளியில் போக வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிக்கெட்டை கூட நாங்களே அனுப்புகிறோம், கிளம்பி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட திலீப் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒய்ஃபை தனியாக விட்டுட்டு எப்படி நம்ம போகிறது? தன்னோட அப்பாவான பகத்சிங் கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. அப்போ பகதூர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாய்ப்பு வர்றப்ப தான் சம்பாதிச்சுக்க முடியும், நாளைக்கு உனக்கும் பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னா இன்னும் செலவு அதிகமாகும், காசு வேணும், ஸோ அதனால நான் அனிதாவை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு உன்னோட வேலையை பார்த்துட்டு ஒரு வருஷம் அங்கே இருந்துட்டு திரும்பி வான்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட திலீப்பும் வேற வழி இல்லாமல் தன்னோட மனைவியை அப்பா கூட விட்டுட்டு திரும்பவும் சவுதி அரேபியாவுக்கு கிளம்பி போயிருக்காரு. திலீப் திரும்பவும் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பகதூர் மருமகளான அனிதா கூட அந்த கிராமத்து வீட்டிலையே வாழ ஆரம்பிச்சிருக்காரு. டெய்லியும் காலையில் எருமைகளை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிற பகதூர் மதியம் மாதிரி வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறமா வீட்டில் ஃப்ரீயாக தான் இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் ஒரு தவறான விஷயத்துக்கு பகதூர் சிங் அடிமையாகி இருக்காரு. திலீப் அப்பாவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் பகதூர் ஆபாச படங்கள், ரீல்ஸ்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. பகதூருக்கு 60 வயசாகி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே இன்வால்வ் ஆகி இருந்திருக்காரு. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அனிதா அவங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே 2-3 மாதம் கடந்து போகுது. ஒரு பக்கம் பகதூர் வீடியோவில் பார்க்குறத தன்னோட மருமக கிட்ட செஞ்சு பார்த்தா என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இடத்துல மருமக உறவு மகள் உறவுன்னோ, மகன் தன்னை நம்பித்தான் அனிதாவை விட்டுட்டு போயிருக்கான்னு அவர் நினைக்கவே இல்லை. மனைவியும் இல்லை, தன்னோட ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு மட்டும்தான் நினச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் அனிதா திலீப்பை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மருமகளும் உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு தான் இருக்கா. அதனால நம்மளோட ஆசையை சொல்லி பார்க்கலான்னு நினச்ச பகதூர் ஃபோனில் சத்தமாக வீடியோ பார்க்குறது, மருமக கிட்ட ஆபாசமான வார்த்தைகளை பேசுறதுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. மாமனாரோட தவறான எண்ணமும் அனிதாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க இது தப்புன்னு சொல்லாமல் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட தவறான உறவில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. திலீப் வெளிநாட்டில் வீட்டில் பகதூரும் அனிதாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ இதனால் இவங்களோட இந்த கள்ள தொடர்பு எந்த தடையுமே இல்லாமல் பல மாதங்களாக தொடரவும் ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிய வரவே இல்லை. ஆனால் எந்த ஒரு தவறான செயலுமே ரொம்ப நாளைக்கு வெளியே தெரியாமல் மறைக்க முடியாதுங்கிற மாதிரி மாமனார் மருமகளோட தகாத உறவோட விளைவாக அனிதா கர்ப்பமாகியிருக்காங்க. இதை பற்றி பகதூர்கிட்டையும் சொல்கிறாங்க. அவரும் எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொன்னதை கேட்டு மாமனாரோட குழந்தைய சுமக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அனிதா. இப்படியே ஒரு 6-7 மாதம் ஓடி போகுது. திலீப்க்கு இதை பற்றி தெரிய வரவே இல்லை. எப்பவும் போல் அப்பா கிட்டேயும் ஒய்ஃப் கிட்டேயும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அனிதாவோட வயிறு பெருசாக இருக்கிறத பார்த்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில லேடிஸ் இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பிட்டு தூங்குறனால தொப்பை மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சில காரணங்களை மட்டும் சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனால் இதை கேட்ட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் அதை நம்பவே இல்லை. ஏன்னா அனிதாவோட ஹெல்த்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத அவங்க நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி திலீப்க்கு கால் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துக்கு மேலே திலீப் வெளிநாட்டில் இருக்கப்ப அனிதா எப்படி கன்சீவ் ஆக முடியும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஊரில் அப்படி என்னதான் நடக்குது, ஒய்ஃபுக்கு யார் கூட தொடர்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச திலீப் தான் இந்தியாவுக்கு வர்ற விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் அக்டோபர் 15ஆம் தேதி அன்னைக்கு கிளம்பி ஊருக்கு வந்திருக்காரு.
திலீப் திடீர்னு வந்ததை பார்த்த அனிதாவும் சரி பகதூரும் சரி ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திலீப் தன்னோட ஒய்ஃபு கர்ப்பமாக இருக்கிறத பார்த்து அனிதா கூட சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு. குடும்பத்துக்காக நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இந்த டைமில் தான் அனிதாவோட கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு திலீப் இன்னமுமே ஷாக் ஆகியிருக்காரு. பகதூர் சிங் திலீப் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மருமகளோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை என்னோடது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுமே சொந்த அப்பாவே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சதை நினச்சி 2 பேர்கிட்டையும் திலீப் மாறி மாறி சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் இனிமே இவ கூட நம்ம வாழ முடியாது, துரோகம் செஞ்சவங்க கூட நான் எதுக்கு இருக்கணும்னு நினச்சி தன்னோட மனைவியை சட்டப்படியாக விவாகரத்தும் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நான் இங்கேயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பி சவுதி அரேபியாவுக்கே போயிருக்காரு. கணவர் தன்னை விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா குழந்தையோட இனி என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த குழந்தை மாமனாரோடது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அனிதாவும் வேற வழி இல்லைங்கிற சூழ்நிலையில் 60 வயசாகக்கூடிய மாமனாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்லேயே வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாமனார் தன்னோட மருமக கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இவங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அனிதாவும் பகதூர் சிங்கும் திலீப்புக்கு செஞ்ச துரோகத்துக்கான தண்டனையை கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சே தீரணும். இவங்களோட அடங்காத காமவெறிக்கு கடைசியாக பலியாக போகிறது என்னமோ எதுவுமே அறியாத அந்த பிஞ்சு குழந்தை தான். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கிரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.